28 நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸான பேக்கரி மாஸ்டரை வச்சு செஞ்ச பீனட் குக்கி தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பேக்கரி ஸ்டைல் தான். ஹோம்மேட்லேயும் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்கிற லேடிஸை ஆல்டர்பிரினராக மாற்றுறதுக்காகவே இந்த கிளாஸ் நடந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாஸ்டர் சொல்லியிருந்த டிப்ஸ்லாம் அங்கங்கே சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் இருக்கு இல்லையா, நம்ம பியூர் பட்டர் எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது நறுக்குங்கிற மாதிரி இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் செய்கிறதா இருந்துன்னா எப்போவுமே பேக்கரி ஸ்டைலில் செய்யும்போது பியூர் பட்டர் எடுக்க மாட்டாங்க. பிஸ்கட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டால்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டால்டா சொல்லுவாங்க, மார்கரைன் சொல்லுவாங்க, வெஜிடபிள் ஃபேட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ நார்மலாக நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கேன்ல, இதை நல்லா விப் பண்ணணும். விஸ்கு, பிளெண்டரு, கையில் வச்சு கூட நம்ம தேய்க்கலாம். எதுவுமே இல்லை அப்படி சொன்னாலும் நம்ம கையில் வச்சு கூட நல்லா தேய்க்கலாம். பிஸ்கட்டை பொறுத்தவரை நம்ம எப்படி தான் பண்ணாலும் பிஸ்கட் சூப்பராக வந்துடும். பேக்கரியிலலாம் கமர்ஷியல் லெவல்னு போகும்போது பட்டர் ஆட் பண்ண மாட்டாங்க. இது 10%ல் 1% மட்டும் பேக்கரியில் பட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ரா ஸ்மெல் அடிக்கும். அதுக்காகவே அந்த பட்டர் லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. கமர்ஷியல் லெவல், அதாவது மொத்தமாக பேக்கரியில் வந்து டப்பா டப்பாவாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பட்டர் சுத்தமாக ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபேட்டை ஒரு நிமிஷம் போல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். இந்த நம்ம கடையிலலாம் வனஸ்பதி வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் போல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து திப்பியாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பட்டரோட சேர்க்கும் போது கரைஞ்சி வர கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா பவுட்ரு பண்ணி ஃபைன் பவுடராக பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது வர நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் வீடியோக்காக கண்ணாடி பவுலை எடுத்தேன். ஆனால் என்னாச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறமா நான் பெரிய நல்ல அகலமான பவுல் இருக்குல்லையே, அதை நான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பவுலை விட ஸ்டீல் பாத்திரம் எடுக்க பாருங்கள். அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு ஸ்டீல் பாத்திரத்தை எடுக்க பாருங்கள், சரியா? மாஸ்டர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன தான் பண்ணாலும் பிஸ்கட் வந்து சூப்பராக வந்துடும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ கேக்கு அதான் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி போடணும், கரெக்டாக போடணும். அதாவது அந்த சயின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த பிஸ்கட்டுக்கெலாம் அப்படி இல்லை. 3 டிப்ஸ் தான். என்னென்னா 1 kg மைதாக்கு 650 கிராம் ஷார்ட்டனிங், 1/2 கிலோ சீனி. இதுதான் பேசிக். இதை வச்சு ஃப்ளேவர் வந்து ஒரு 10 ml, 2 முட்டை. ஃப்ளேவருக்கு நீங்கள் என்ன ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கலாம். 2 எக்கு கம்பல்சரி இருக்கணும். 1/2 கிலோ சீனி, 650 அந்த ஃபேட்டு, 1 கிலோ மைதா. இதை வச்சு நீங்கள் 100 ஃப்ளேவர்னாலும் கொண்டு வந்துக்கலாம் பேக்கரி ஸ்டைலில். இதே மாதிரி மில்லட் ஃப்ளேவர்லேயும் பேசிக் தந்துருந்தாங்க. அந்த பேசிக் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்ம கடையில் கேக் வாங்குறீங்களா, அந்த க்ரீம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். விஸ்கு, பிளெண்டர் எதுவுமே இல்லைன்னா ஒர்க்கிங் டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கையில் வச்சு தேய்ச்சிங்கனாலும் பிஸ்கட் சூப்பராக வரும். விஸ்கு, பிளெண்டர் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எனக்கு க்ரீம் ஏனோ வரலங்கிறதுக்காக நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் கிட்ட நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முட்டை சேர்க்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி சேர்க்கணும். நான் கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். எக்கு ஒயிட்டு இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்ச முட்டை என்ன பண்ணினி அப்படின்னு சொன்னால் தூரெல்லாம் ஊற்றலை, ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டேன். இது கூடவே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து லிக்விடாக இருந்தால் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? எக்கு ஊற்றுனோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் வீடியோக்காக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கேன், நான் ஸ்பீடாக தான் மிக்ஸ் பண்ணேன். இல்லைன்னு சொன்னேன், அந்த ஃப்ளேவர்லாம் ஊற்றும்போது லைட்டாக திரியாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திரியாக வரும்போது என்ன பண்ணணும்னா, அந்த மைதா இருக்குல்ல, மைதாவை போட்டு கூட கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த திரி அந்த தயிர் மாதிரி வருது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க.
நான் ஃப்ளேவர் பவுடராக போட்டுக்கிட்டேன். நான் என்ன போட்டேன்னா ஒரு 200 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா பிஸ்கட் கொஞ்சம் ஹைட்டு வேணும். நம்ம மேனுஃபேக்சர் அதாவது பெரிய லெவலில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரெசர்வேட்டிவ்லாம் சேர்த்தா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணு தான் பார்க்கும். அதனால் கொஞ்சம் லுக்கை கொண்டு வரதுக்காக பேக்கிங் பவுடர் சோடா சேர்ப்பாங்க. இதுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஃப்ளேவருக்கு பீனட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வெண்ணிலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ மைதாவுக்கு 100லேருந்து 150 200 வரை நீங்கள் பீனட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பவுட்ரு பண்ணி நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 100 கிராம் பவுட்ரு பண்ணினா ஒரு 50 கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே டாப்பிங்ஸாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பவுட்ரு ஃபார்மில் இல்லாமல் கொஞ்சம் நரப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிஸ்கட் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும். அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மாவோட பீனட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பட்டர் நம்ம வெஜிடபிள் ஃபேட் இருக்கு இல்லையா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பேக்கிங் பவுடரு அப்புறம் பீனட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் ஆயிரும். அதனால் நீங்கள் கையை வச்சு பீட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. நான் கையை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோக்காக ஸ்லோவாக நான் உங்களுக்கு ஸ்பீடாக விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். சும்மா நார்மலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே ஒரு பவுல் மாதிரி கிடச்சிடும். நல்லா பவுல் மாதிரி கிடச்சிடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப அந்த கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் 1 கிலோ மைதாக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் போல் டஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஷேப்பு கொண்டு வருவோம்ல அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னென்னாக்கி இந்த ஃபேட்டு நான் எப்படி போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபேட் வந்து ஒரு 15 கிலோ பாக்ஸ் 20 கிலோ பாக்ஸ் அப்படி தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கரியில் 1 கிலோன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. செல்லா எசென்ஷியல் ஷாப்பில் 1 கிலோன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. சப்போஸ் எனக்கு அது இல்லை நான் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்டர் நெய் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் இல்லை நான் கமர்ஷியல் லெவலில் பண்ணணும் எனக்கு இந்த பட்டர் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஆயில் இருக்குல்ல இந்த இதிலலாம் தருவாங்கல்ல ரேஷன்லாம் தருவாங்கல்ல அந்த ஆயிலை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அந்த இது கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளேவர் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அந்தளவு ஃப்ளேவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. ஆனால் ஓகேவாக தான் இருக்கும். பிஸ்கட்டும் அந்த கடையில் டீ கடையிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மாவு பாசைக்கு முன்னாடி 180 டிகிரியில் ப்ரீகீட் போட்டு வச்சுக்கோங்க 10 நிமிஷம். இது ஒரு 25 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்கட் வந்து கொஞ்சம் கரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு அவனை பொறுத்து என் அவனில் 25 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற அவனில் 20 நிமிஷத்தோட முடிஞ்சிடும். நம்ம வந்து எந்த பிஸ்கட் எடுப்போம்ல சால்ட் பிஸ்கட் பண்ணதுக்கு எந்த டெம்பரேச்சர் வச்சோமோ சேம் அதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யார்கிட்டையும் நீங்கள் பர்மிஷன் கேட்காதீங்க. நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் வந்து செஞ்சு ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அமௌண்ட் வாங்கி பெரிய லெவலில் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் பக்கத்து கடையில் சேல் பண்ணுங்கள். இது பெரிய லெவலில் மார்க்கெட்லலாம் கொண்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ ஷாப்பில் கொடுத்தாலே நல்ல சேல்ஸ் பார்க்கலாம். ஒரு பிஸ்கட் 3 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக ஃப்ளேவர் ட்ரை பண்ணுவாங்க. எப்போவுமே சால்ட் பிஸ்கட் அப்படின்னு சாப்பிட்றவங்க டீ கூட இந்த பீனட் குக்கி வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக இதையுமே ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பாய்.